ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம உருட்டு பிரண்டைனாவே ரொம்ப நல்லது உடம்புக்கு, எலும்புகளை பலப்படுத்தும். அது உருட்டு பிரண்டை இன்னும் அதிகமான சத்துக்கள் நிறைந்தது. ஸோ நம்ம அடிக்கடி பிரண்டையெல்லாம் எடுத்துக்கணுங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். ஒடிச்சு நார் எடுப்போம்ல. ஆனால் உருட்டு பிரண்டையில் நார் அவ்வளவா இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜாயிண்ட் ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ அந்த ஜாயிண்ட் பகுதியை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்து வெளியில் போட்டுட்டேன். மற்றபடி இந்த உருட்டு பிரண்டைன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். நார் ரொம்ப பெருசாக இல்லை. இப்போ நம்ம சாதாரண பிரண்டையிலலாம் அந்த கார்னர் நாலுலேயும் நிறைய நார் வரும். இதில் அப்படி வரல. அது மட்டும் இல்லை, எப்போ பிரண்டை சமைச்சாலுமே நீங்கள் அந்த இலைகள் இருக்குது பார்த்திங்களா, பிரண்டையோட இலைகளோடு சேர்த்தே சமைங்க. அதுவும் மெடிசினல் வேல்யூ அதிகம் உள்ளது. அப்புறம் பிரண்டையை எப்போவும் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், சரிங்களா. அதுவும் 40 வயசுக்கு மேலெலாம் நம்ம அடிக்கடி பிரண்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது அப்படி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் சமைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, கண்டிப்பாக சமைச்சு அரைச்சி எல்லாம் முடித்ததுக்கப்புறமா திருப்பி ஒரு தாளிப்பு கொஞ்சம் தண்ணியாக இந்த பிரண்டையை அரைச்சிட்டு வந்த துவையலை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கண்டிப்பாக மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு அந்த கிரேவி மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் அதை கட்டி ஆக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கும்போது மட்டும்தான் எந்த ஒரு அரிப்பே இருக்காது, நாக்கு அரிக்கவே அரிக்காது, சரிங்களா. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பிரண்டை துவையில் பிடிச்சி விரும்பி அப்படி சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, சும்மாவே எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கினது காமிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயே வதக்கணும். இந்த பிரண்டை வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 5 பல் சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு அதையும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். இது போடும்போது கொஞ்சம் டக்குன்னு வதங்கி வரும். சாதா பிரண்டையெல்லாம் சமைக்கும்போது அந்த இது வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உருட்டு பிரண்டை சீக்கிரமாகவே வதங்கிடுது. நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து இது கூட சேர்க்க வேண்டிய ஒரு சில பொருட்களையும் வதக்கணும். பிரண்டை வதக்குனதில் உள்ள எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. ஸோ அது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் புளி, வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி வத்தல் கொஞ்சம் 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாதா வத்தல் 1 போட்டிருக்கேன். ஸோ அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே நேரம் காரம் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த பிரண்டை துவையலை பொறுத்த வரைக்கும் நல்ல காரசாரமாக புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சரிங்களா. நல்லா செவஞ்சிடுச்சு பார்த்திங்களா எல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான். ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டுக்கிறேன். அதையும் வதக்கி எடுத்துடலாம். ரொம்பலாம் வதக்க வேணாம், ஓரளவு வதங்கினோன்னே இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ரொம்ப மையமாக அரைக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் அரைக்கக்கூடாது. நான் இதை மூடியில் போடுறதுக்காக மூடியில் மாற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு உளுந்தம்பருப்பு செவந்துருச்சு. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரோட மூடியில் எடுத்து வச்சுட்டோம்னா அது போட ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இதெல்லாம் கட்டாயம் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ தான் பிரண்டை துவையல் அடிக்கடி நீங்களும் செய்வீங்க, மற்றவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிரண்டை துவையலாம் இன்றைக்கின்னு யாரும் கேட்கக்கூடாது. லைட்டாக அரிப்பு இருந்தால் கூட பிரண்டை துவையலான்னு கேட்டுருவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த மாதிரி நல்லா முதல்ல வதக்கிடணும். அதுக்கப்புறம் இப்படி போட்டு துவையலையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் பிரண்டை துவையல் கண்டே பிடிக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், உருட்டு பிரண்டைக்கும் சாதா பிரண்டைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. முதல்ல நார் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்கிறேன். இப்போவே நான் லைட்டாக வாயில் போட்டு பார்த்துட்டேன். அரிப்பு சுவை கம்மியாக இருக்குது. அது ரொம்ப அரிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, இது அரிப்பு சுவை கம்மியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி தண்ணியை
கழுவி கண்டிப்பாக மிக்ஸி கழுவின தண்ணியை இவ்வளோ தண்ணியாவது ஊற்றணும். இதை விட அதிகமாக ஊற்றினாலும் ஓகே தான். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் சிம்மிலேயே வச்சு இவங்க நல்ல துவையல் மாதிரி ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டணும். அப்போ தான் அந்த அரிப்பு சுவையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். துவையல் பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா. சிம்மிலையும் அப்படி மீடியத்தில் வச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இப்போ எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி ஈஸியாக வளர்க்கக்கூடிய அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த பிரண்டையை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்குது அவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.